கட்சி பெயரை பயன்படுத்தக்கூடாது ரசிகர்களுக்கு உத்தரவிட்ட விஜய். தலைவா படத்திலிருந்து நடிகர் விஜய் தலைநகரம் படத்தில் வரும் வடிவேலுவை போன்று நானும் ரவுடிதான் என்ற பாணியில் நானும் அரசியல்வாதிதான் என்று அவ்வப்போது சினிமா வசனங்களிலும் காட்சிகளிலும் ஆடியோ லான்ச்களிலும் அவ்வப்போது அரசியல் பேசும் அரசியல்வாதியாக வலம் வந்தார் விஜய். திடீரென அரசியல் கட்சி ஒன்றை தொடங்கி அதற்கு தமிழக வெற்றி கழகம் என்று பெயர் வைத்தார். கட்சி தொடங்கிய நிலையில் தீவிரமாக அரசியல் பணியில் ஈடுபடுவார் என்று அவரது ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில் அண்ணா 2 படம் முடிச்சிட்டு வந்து அரசியல் பண்றேன், அது வரைக்கும் கம்முன்னு உட்காருங்கன்னு ரசிகர்களுக்கு விபூதி அடித்து விட்டார். ஆனால் ரசிகர்களை அடக்க முடியுமா? இல்ல கட்சி தொண்டர்களை அடக்க முடியுமா? எங்க பார்த்தாலும் 2026 எங்கள் தளபதி ஆட்சி வாசகத்தை போஸ்டர்கள் பேனர்கள் என்று வளைச்சு எழுதிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிகர் விஜய் நடித்து வரும் கோட் திரைப்படம் விரைவில் நிறைவடைந்து செப்டம்பர் 5ஆம் தேதி திரைக்கு வர உள்ளதாம். படத்திற்கான ப்ரமோஷன்ல படக்குழு இறங்க உள்ள நிலையில் நடிகர் விஜய் கட்சி நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் உத்தரவு போட்டிருக்காராம். அது என்னன்னா, தமிழக வெற்றி கழகம் என்பது அரசியல் கட்சி மட்டுமே. அதனால என்னோட பட வெளியீட்டை முன்னிட்டு நோட்டீஸ் பேனர் எதிலையும் தாவேகா என்று குறிப்பிட வேண்டாம். அதற்கு பதிலாக விஜய் மக்கள் இயக்கம் என்று பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அறிவுரை வழங்கியுள்ளாராம். இதை தெரிஞ்சுக்கிட்ட நெட்டிசன்கள் பலரும் சோசியல் மீடியாவில் நீங்க சொல்லாம இருந்திருந்தாலே 5-6 பேர் தான் போஸ்டர்ல பயன்படுத்தி இருப்பாங்க, நீங்க சொன்னதால போஸ்டர் அடிக்கிறவன் எல்லாம் பயன்படுத்த போறாங்க பாருங்க என்று கலாய்த்து வருகின்றனர்.